எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இந்த ஐபிஎஸ் நமக்கு தேவையில்லை, இவரை மாத்திருங்கன்னு பெட்டிஷன் கொடுத்துட்டு இப்போ அவரே வந்து டிவிஎஸ்சியா போட்டிருக்கத வந்து உங்களோட இதை வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்குதுன்னு நல்லாவே காட்டுது. மற்றவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்கன்ற பேச்சை கேட்டுலாம் இந்த மாதிரி முடிவெடுத்து டம்பான முடிவெடுத்து மக்கள் கிட்ட இருந்து நீங்க கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்றேன். அப்புறம் பயிர்க்கடன் தள்ளுபடி எல்லாம் 100% பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து 10,000 ரூபா, 5,000 ரூபா, 15,000 ரூபான்னு பண்ணிட்டு இது வந்து நீங்க பொய் வாக்குறுதி கொடுத்த அந்த ஃபீல் தான் கொடுக்குது. இதையும் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதிமுகவோட எம்எல்ஏக்களை எல்லாம் வாங்கிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு ராஜினாமா பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு பெரிய இது போயிட்டு இருக்கு. இந்த கொத்தடிமைகளுக்கு திமுக பண்ண எது பண்ணாலும் வந்து கரெக்டான விஷயம், அதுவே வந்து மத்தவங்க பண்ணா தப்பான விஷயம். இங்க வந்து ஆட்சியை தக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்றது இது வந்து நார்மல் தான். ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க, கருணாநிதி பண்ணியிருக்காங்க, இது வந்து நார்மலான விஷயம். ஆனா விஜயண்ணாக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இவங்களை வந்து நீங்க கட்சியில சேர்க்கறது ஓகே, ஆதரவு தெரிவிக்கிறது அதெல்லாம் ஓகே, அதுக்குன்னு உங்க கட்சியில சேர்த்துட்டு எம்எல்ஏ ஆக்குறது, மினிஸ்டர் ஆக்குறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணீங்கன்னா நானே காண்டாயிருவேன். ஸோ டியர் விஜயண்ணா, இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்குவாங்க, ஆனா கூடவே வச்சுக்காதீங்க. கட்சியில உறுப்பினரா இருக்கிறதோட அங்கேயே நிப்பாட்டிருங்க, இல்லைன்னா நீங்களும் ஊழல் சக்திக்கு வழிவகுக்கிறீங்கன்னு முடிவாயிரும். அவ்வளவுதான்.